2 விஷயம். முதல்ல அந்த தீர்ப்பு இன்னுமே டிஸ்பியூட்டபிளா தான் இருக்கு. உச்சநீதிமன்றம் கொடுத்த தீர்ப்பு. அதற்கு அப்பீல் செய்யப்படும் என்று வருகிறது. அதை பற்றி ஏற்கனவே இதில் இன்னொரு விஷயம் என்னன்னா, அந்த 24, 25 மீட்டிங்க்கு தலைமை ஏற்க துணை ஜனாதிபதியை அழைத்திருக்கிறார்கள். அவர் ஒரு மிகப்பெரிய கான்ஸ்டியூஷன் வக்கீல் தான். அவர் இந்த தீர்ப்பை மிக இதுவாக விமர்சித்துள்ளார். எனவே அவரையே கூப்பிட்டு பண்றாங்கன்றப்ப இது ஒரு திமுகவிற்கு கொடுக்கப்படும் ஒரு வார்னிங். அதை புரிஞ்சுக்கிட்டோம் என்னமோ தான். இதுவரைக்கும் இல்லை, ஸ்டாலின் அரசுலேருந்து இதற்கு எந்த பதிலும் வெளிப்படையாக வரல. ஆனால் எதிர்கட்சிகள் அவங்களுடைய கூட்டணி கட்சிகளை வச்சு சொல்லிட்டு இருக்காங்க. சரி, இது மொத்தம் 19 இது இருக்கு, பல்கலைக்கழகம் இருக்கு. இதில் 10 பேருக்கு தான் மாற்றிருக்கு. அப்போ கூட 9 இருக்கு. இன்னொன்று வருடம் துணைவேந்தர்களை சந்திப்பது என்பது நடந்துட்டு இருக்கு. சரி, வேந்தராக இல்லாட்டியும் கவர்னர் சந்திக்க கூடாதுங்கிறது எதுவும் கிடையாது. அதனால நமக்கு இன்னைக்கு தேதியில் அந்த 142 10 பேரையும் ஆட்டோமேட்டிக்காக வருதுங்கிறது துணைவேந்தர் நியமிக்கும் அதிகாரம் மட்டுமே. வேந்தராக நான் தான் தொடர்கிறேன்கிறார்.